ஆமென். திருமயிலை அன்னையின் சிறப்பு நவநாள் ஜெபம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது மீட்புக்காக கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமான இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருமயிலை மாதாவின் பேராலயத்தை நாடி வந்திருக்கும் நம் அனைவரும் மூவொரு இறைவனின் அருளை வேண்டுவோமாக. எல்லாம் உள்ள பரம தந்தையில் உமது அன்பு மகளாகிய திருமயிலை மாதாவை எங்கள் என்றும் பாதுகாப்பளிக்கும் தாயாக தந்தருள திருவுளமானீரே. அந்த அன்னையின் மாதாவை போற்றி புகழ கூடியிருக்கும் எங்களை உமது ஆசியால் நிரப்பியருளும். அன்பு தந்தையின் ஒரே மகனாகிய இயேசுவை கன்னி தாய் ஈன்றெடுத்த தகப்புதல்வனே, நீர் சிலுவையில் தொங்கிய போது உமது தாயை எங்கள் அனைவருக்கும் தாயாக தந்தருளினீரே. அத்தாயை நாங்கள் அனைவரும் எங்கள் தாயாக ஏற்று அவள் மன்றாட்டின் பலனை நாங்கள் அடைய எங்களுக்கு ஆசி அருளும். அன்பே உருவான தூய ஆவியே, உமது பத்தினி ஆகிய கன்னி மரியாவை மகிமைப்படுத்த கூடியிருக்கும் எங்களை உமது பரிசுத்த ஆலயங்களாக மாற்றியருளும். உமது தூய அன்பினால் நிரப்பியருளும். நம் தாயா மரியன்னையை புகழ்வோம். தயமிகு தாயே, பரதேசியாய் இருக்கிற நாங்கள் ஏழையின் மக்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கண்ணீர் மிகு உலகில் நின்று உம்மை நோக்கி பெருமூச்சுடன் வேண்டுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, தயை நிறைந்த உம் திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இதனையே நாங்கள் இந்த பிரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுநாதருடைய திருக்காட்சியை எங்களுக்கு தந்தரலாம். தயாபரியே, அன்பு தாயே, இன்பமிகு கன்னிமரியே, ஆமென். நம் ஆன்ம சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோமாக. மரியே, மரியை அன்னையே, உமது புனித உறவை எத்தனையோ பேர் சூழ்ந்து நின்று தங்களுக்கு வேண்டியதை மன்றாடி உமது இரக்கத்தால் அவைகளை அடைகிறார்கள். ஆதரவற்றவர்களுக்கு நம்பிக்கையும் அடைக்கலமும் உதவியும் நீரே என்று எல்லோரும் உம்மை போற்றுகிறார்கள். அன்னைக்குரிய உமது அரவணைப்பை எல்லோரும் உணர்கிறார்கள். எனவே ஆதரவற்ற நிலையில் நம்பிக்கையோடு உம்மை வேண்டி வருகின்றோம். அன்புள்ள தாயும், எத்தனையோ துன்பங்களுக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். நன்மைகள் எங்களுக்கு தேவையாய் இருக்கின்றன. துன்பத் துயரங்கள் எங்களை சிறுமைப்படுத்துகின்றன. எங்கள் இதயம் வருத்தத்தால் நிறைந்துள்ளது. மிகவும் இரக்கமுள்ள மாதாவே, இது போன்ற சமயங்களில் எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். முக்கியமாக இப்பொழுது எங்களுக்கு தேவையான இந்த விசேஷ அருளை பெற்றுத்தாரும். மௌனமாக நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் துன்பத்தில் ஆறுதலையும் நோய்களை நீக்கி நற்சுகம் தாரும். அல்லது எமது துன்பங்கள் எம்மை விட்டு நீங்குவது இறைவனின் திருவுளம் இல்லையெனில் அவற்றை எமது ஆன்மாவின் அழியாத பேரின்ப நன்மைக்காக அனுபவிக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பமெனில் அவற்றை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும் உறுதியை பெற்றுத்தாரும். அன்னையே, எம் மன்றாட்டை கேட்டருள்வீர் என்று நம்புகிறோம். மயிலை அன்னை என்று எங்கள் முன்னோர்கள் உம்மை போற்றி வணங்கியதை போன்ற விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒரு பொழுதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னிகையே, நீர் அடைக்கலம் தருபவன் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயும் எம் அன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற தூய மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பானவர்களே, இன்று நாம் திருமயில் அன்னையின் வணக்க நாளை சிறப்பிக்கின்றோம். இந்த நாளில் அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் அன்னையின் வழியாக அந்த இறைவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த அன்னைக்கு நாம் நன்றி செலுத்தி பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் ஆகிய பலியை நன்றி பலியாக ரீட்டா திலீபன் குடும்பத்தினர், மகிபன் பெரிஸ் குடும்பத்தினர், டிலெக்ஸ் பெர்னாண்டோ குடும்பத்தினர், திருமதி பெஞ்சமின் ராஜ், திருமதி நான்சி ஹியூபர்ட், திருமதி ரொசாரியோ அருண்குமார், மேலும் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற கணேஷ் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நல்ல உடல் சுகம் வேண்டி விநாயகம் மூர்த்தி பலியில் மன்றாடுகிறார். அகஸ்டின் ஜோஸ்பின் சிறப்பு கருத்துக்காக மன்றாடுகிறார். நல்ல உடல் சுகம் வேண்டி லூசி பலியில் மன்றாடுகிறார். மேலும் பலியில் யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கின்ற நிலையில் இருக்கிற ஆன்மாக்களை பாற்றிக்காக நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் வருகை பாடலுக்கு எழுந்து நிற்போம். ஆண்டவர் குரலின் ஓசையில் அழைக்கின்றார் அன்புடனே, ஆண்டவர் இல்லம் செல்வோம். ஆலயமணியின் ஓசையில், ஆண்டவர் குரலின் ஓசையில் அழைக்கின்றார் அன்புடனே, ஆண்டவர் இல்லம் செல்வோம். புவியிலே வாழும் மானிடர் யாரும், புவியிலே வாழும் மானிடர் யாரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதென்பது இறைவனின் எண்ணம். அந்த எண்ணத்தையே நிஜமாக்க எல்லாருமே பணியாற்ற, இறையாட்சியை மண்ணில் காண ஏக்கம் கொண்டு இங்கு வாழ, பொன்னான வார்த்தைகள் தந்திங்கு அழைக்கின்றார். ஆலயமணியின் ஓசையில், ஆண்டவர் குரலின் ஓசையில் அழைக்கின்றார் அன்புடனே, ஆண்டவர் இல்லம் செல்வோம். வாழ்க அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் எக்காலத்துக்கும் ஆளும் அரசரை ஈன்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, திருமயிலை அன்னையின் வணக்க நாளினை சிறப்பிக்க வருகை தந்துள்ள அனைவரையும் அந்தோணியார் வட்டம் மற்றும் ஆரோக்கிய மாதா அன்பியம், இரகசிய மாதா அன்பியங்கள் சார்பாக இக்கல்வாரி பலிக்கு அன்புடன் அழைக்கின்றோம். திருமயிலை அன்னை அன்பின் அன்னை. இறைவன் தன் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அர்ப்பணித்து தனது முழுமையான அன்பினை எந்நாளும் உணர, இயேசுவின் உடனிருப்பை அனுபவிக்க அன்னை மரியாவின் வாயிலாக அருளினை நிறைவாய் அளிக்கின்றார். அன்னை மரியாள் தனது முழு அன்பினையும் திரு குடும்பத்திற்கு அளித்ததோடு மட்டுமல்லாது நம் ஒவ்வொருவருக்கும் அன்னையின் உண்மையான அன்பை, அவரது உடனிருப்பை அன்றாட வாழ்வில் உணர வாய்ப்புகளை அளிக்கின்றார். தன்னையே நற்கருணையில் உடைத்து தனது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் தாராளமாக அளிக்கின்ற ஆண்டவரை விசுவாசத்துடனும் முழு நம்பிக்கையுடனும் உணர்ந்து சாட்சிய வாழ்வு வாழ நம்மையே நாம் உருவாக்கி கொள்ள ஆண்டவரிடம் பரிந்து பேசிய தாய் நம் திருமயிலை அன்னை. தன்னலம், பொறாமை, எதிர்மறை எண்ணங்கள், யார் எப்படி இருந்தால் நமக்கு என்ன என்று வாழ்கின்ற நிலை, உதவி என்றால் மற்றவரை ஏளனமாக பார்க்கின்ற குணம் ஆகியவற்றை உடைத்து இறை அரசின் மதிப்பீடுகளான உண்மை, நேர்மை, அன்பு, நீதி, பொறுமை, பிறருக்கு உதவும் உன்னத குணம், மற்றவர் நலனின் அக்கறை கொண்டு தேவை அறிந்து எந்தவித பிரதிபலன்களையும் எதிர்பார்க்காமல் உதவ வரம் வேண்டியும், உயிருள்ள இறைவனை, அவரது உண்மையான அன்பினை நம் இதயத்தில் தாங்கி நம் விசுவாசத்தை வளர்த்து இறை ஆட்சியை கட்டி எழுப்ப தேவையான ஆற்றலை வேண்டியும் இத்திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். அனைவரும் கண்களை மூடி நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தேவைகள், இன்றைய நாளிலே நாம் சந்தித்த சவால்கள், நம்மை வருத்தி கொண்டிருக்கிற எண்ணங்கள், நோய்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அன்னை வழியாக கடவுள் பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுவோம். கடவுள் தாமே நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். கடவுளினுடைய அருளையும் ஆற்றலையும் சக்தியும் நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து கடவுள் பாதத்திலே மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான இறைவா, உம் அடியார்களாகி நாங்களும் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையா இன்றைய துயரங்களின்றி விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணர்வும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நாம் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு செவி சாய்க்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 14 முதல் 21 வரை. அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்கு உரியவை அல்ல. கடவுளிடம் இருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள். இவரே நிலை வாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு அவதம் சீடரும் யூதேயா பகுதியில் சென்றனர். அங்கே அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கு யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரோ? இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார். எல்லோரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அள்ளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெஸ்ஸியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சி மிது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை அப்படியே வாசிட்டு இருக்கும்போது என் மனதிலே பட்டது 1 சாமுவேல் புத்தகத்தில் 17வது அதிகாரத்திலிருந்து நம்ம வாசித்தோம் என்றால், சவுல் சாமுவேலா திருநிலைப்படுத்தப்படுகிறார். அங்கே திருநிலைப்படுத்தப்பட்டு அவர் அரசராக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அப்போ சவுல் அரசராக இருக்கிறார். சாமுவேல் போய் தாவீதினுடைய ஊருக்கு சென்று அங்கே உள்ள அவருடைய சகோதரர்கள் ஒவ்வொருவராக அவர் தந்தையின் வழியாக அழைக்கிறார். எல்லோரும் இவரில் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு திருப்பொழிவு செய்து அவரை அழைத்து வருகிறார். அப்போ சவுலுடைய அரண்மனைக்கு தாவீது வந்த பொழுது பெலிஸ்திய படையினுடைய அக்கிரமத்தை எதிர்த்து நிற்கக்கூடியவர் யார் என்று அவன் யோசித்துட்டு இருக்கிற பொழுது தான் தாவீது நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன், கோலியாத்தை சந்தித்து வருகிறேன்னு சொல்லி போகிறது தான் அந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரம். அப்போ ஒரு பெரிய அரக்கன் போல் ஒருத்தர் நிற்கிற போது ஒரு சின்ன பையன் குட்டையாக இருக்கிற ஒரு சின்ன பையன் முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது அவனுக்கு பார்க்கும்போது கோலியாத்தை பார்த்து தாவீதை கட்டாயம் சிரிச்சிருப்பார். அப்போ சிரிக்கும் பொழுதுதான் தாவீது அவனை பார்த்து சொல்லுகிறார். 17, 34, 36 வாசிங்கன்னா இருக்கும். அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவ்விக்கொண்டு ஓடினால் நான் அவற்றை பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாய் நின்று ஆட்டை விடுவிப்பேன். அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடையை பிடித்து நன்றாக அடித்து கொள்வேன். அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொன்றிருக்கிறேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியன் அவற்றில் ஒன்றை போல்தான் என்றான். அதாவது சவுல்கிட்ட அந்த சவாலை விட்டுட்டு தாவீது போகிறார். அவர் சொல்கிறாரு,
என் தந்தையினுடைய ஆடுகளை நான் மேய்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆடுகளை பார்த்து சிங்கமோ கரடிகளோ வருகிற பொழுது நான் என்ன செய்வேன்? பயந்து ஓட மாட்டேன். அதுக்கு முன்னாடி போய் அதை அடித்து விரட்டுவேன். என் மேலே பாய வந்துச்சுன்னா அதனுடைய தாடையை பிளந்து அதை கொன்று போடுவேன். அப்படித்தான் நான் காப்பாற்றுவேன். அப்படி இருக்கிற பொழுது கடவுளுடைய அருளை பெறாத, கடவுளுடைய ஆசிரியை பெறாத இந்த பெலிஸ்தியன் எனக்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆண்டவரின் போர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கூழாங்கல்லால் கோலியாத்தை கொன்று விடுவதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இது முடிஞ்சிருச்சு. கொண்டுட்டு தாவீது சவுலுடைய அரண்மனைக்கு வருகிற பொழுது இந்த அரண்மனையில் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்க சொல்கிறாங்க, சத்தம் கோஷமிடுகிறார்கள், சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 10,000 பேரை கொன்றான். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நிறைய நேரங்களில் நாம இருப்போம், பக்கத்தில் உள்ள சொல்லுவாங்க, நீங்கள் பெரிய ஆள், எப்படிப்பட்ட ஆள், நீங்கள் நினச்சா இதை செய்யலாம், அதை நினச்சா செய்யலாம் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுவாங்க. அப்படி தூண்டி விடும்போது நம்ம என்ன செய்வோம்? ஆர்வத்தில் செஞ்சுருவோம். திரும்பி பார்க்கும்போது அவங்களும் இருக்க மாட்டாங்க, நம்ம வீடு வாசலும் இருக்காது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்லுவாங்க, பக்கத்தில் சொல்லுவாங்க, அப்போ இப்படி சொன்னா நீ சாதாரண இல்லை, அவளை விடக்கூடாது, எப்படியாவது நீ பழிக்கு பழி வாங்கிடணும், இதை பண்ணுன்னு அதை பண்ணுன்னு சொல்லி ஏற்றி விடுவாங்க. கடைசியில் அடுத்த நாள் பார்த்தோம்னா அடுத்த வாரம் பூசையில் அவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கூட இருக்கிறவங்கள பார்த்து வச்சுக்கிறணும். இங்கே இதில் இது எக்ஸ்ட்ரா உள்ளது. அங்கே பார்த்தீங்கன்னா சவுலுக்கு அது காதில் விழுந்த பொழுது சவுல் என்ன செய்கிறான்? தாவீது கடவுளால் அருள் பொழிவு பெற்று என்பதை மறந்து தாவீதை கொன்றலாம் என்று நினைத்து அவனை கொல்ல தேடுகிறான். கடைசியிலே சவுல் இறந்து போகிறார். தாவீது என்றென்றும் அரசாளக்கூடிய, இயேசு பிறக்கக்கூடிய தலைமுறைதோறும் நினைவுகூரக்கூடிய ஒரு அரசராக இஸ்ராயலே இருக்கிறார். அப்போ தாவீதுக்கு தன்னுடைய நிலைமை என்ன தெரியும். அதே மாதிரி தாவீது ஒவ்வொரு முறையும் சவுலை கொல்றதுக்கு வாய்ப்பு தேடிய பொழுது ஒருபோதும் கொள்ளலை. ஏன்னா கடவுளால் திருப்பொழிவு பெற்றவரின் மீது நான் கை வைக்க மாட்டேன் அப்படி சொல்லி அந்த தெரியுது. அப்போ தாவீதுக்கு வித்தியாசம் தெரிகிறது. கடவுளுடைய அருள் பொழிவு பெற்றவர்களை எதுவும் செய்ய முடியாது, ஆனால் அவர்களிடமிருந்து கடவுளின் அருளை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தாவீதுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அதே சவுலுக்கு அதே இருந்தால் கூட அது தெரியாமல் போனனால தான் தாவீதை கொல்ல தேடி கடைசியிலே அவன் இறந்து விடுவதை நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு நற்செய்தியை வாசிக்கிறோம், அதான் தோன்றுச்சு. அதே மாதிரி தான் ஸ்நாபகர்கிட்ட போய் திருமுழுக்கு யோவான்ட்ட போய் சொல்கிறாங்க, உம்மரை மாதிரி நீங்கள் எப்படி பெரிய ஆள், அவர் புதுசாக ஒருத்தர் வந்தார், அவர் திருமுழுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் எப்படி சரியா அப்படின்னு சொன்னப்போ அவர் தெளிவாக இருக்கிறார். நான் மணமகனுடைய தோழன், அவர் எப்படி சந்தோஷம் அடைகிறார், இயேசு வளர வேண்டும், அவர் அருள் பொழிவு பெற்றவர், அவர் வழியாகத்தான் மீட்பு என்பதை திருமுழுக்கு யோவான் அருளப்பட்டதால் அது தெரிஞ்சிருந்ததுனால என்ன செய்கிறாரு, அவருடைய வாழ்க்கை, அவர் எந்த பணியை செய்ய வந்தாரோ அதை நிறைவாய் சென்று விட்டு சென்றார். இன்றும் திருமுழுக்கு யோவான் நினைவு கூறப்படுகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நாம் யார், எதற்காக வந்தோம், எப்படி இருக்க வேண்டும், கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட அருளை கொடுத்திருக்கிறார் என்பதை என்று நாம் உணர ஆரம்பிக்கிறோமோ, நாம் சந்திக்கிற நபர்கள் நம்மோடு இருக்கிற எல்லாருக்குமே கடவுள் அருளை கொடுத்திருக்கிறார் என்பதை எப்போ பார்க்க நாம் முற்படுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அருள் மிகுந்ததாக மகிழ்ச்சி இருந்தால் நிறைக்கும். இன்றைக்கி நாம் அன்னை மரியாளுக்கு விழா எடுத்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றால், அன்னை மரியாளும் அதைத்தான் இருந்தால். அருள் நிறைக்கப்பட்ட அந்த அன்னை மரியாள் இயேசு எப்படிப்பட்டவர், அவர் வழியாகத்தான், தன்னுடைய மகன் வழியாகத்தான் மீட்பு இருக்கக்கூடியது. அதே நேரத்திலே அந்த மகன் என்னோடு எப்பொழுதும் இருக்கக்கூடியவன் அல்ல, அவனுக்கென்று கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அன்னை மரியாள் உணர்ந்து அவருடைய அருளுக்கு ஏற்றவரை செயல்பட்டதால் தான் இன்று நாம் அனைவருக்கும் அன்னையாக இருக்கிறார். எந்த நேரத்தில் இயேசு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்க வேண்டும் என்பதை முழுவதும் அவர் உணர்ந்திருந்ததால் தான் சொல்கிறார். கானாவூர் திருமணத்தில் இது நேரம் வந்துருச்சு. கடவுளுடைய நேரத்தை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், அருள் பொழிவு பெற்றவர்களாக. தாவீது கடவுளுடைய நேரத்தை அறிந்தவராக தான். தன்னுடைய 30 வயது வரை தாவீது கடவுளுடைய திருவுளத்திற்காக காத்திருந்தார். முதல் வாசகத்தில் வாசித்தீங்கன்னா இருக்கும், யோவான் மிக அழகாக கூறியிருக்கிறார். முதல் வாசகத்தில், நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்றதாக அமைமின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார், இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை என்று சொல்கிறார். ஆக
நான் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்றதாக இருக்கும் என்பதை உணரக்கூடிய அருளை அன்னை மரியாள் பெற்றதால் தான் கானாவூர் திருமணத்தில் சொல்கிறார், மகனே நேரம் இது, தண்ணீரை திராட்சரசமும் மாற்று, உன்னால் இது முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை அறிவுறுத்துகிறார். அன்னை மரியாளுக்கு கடவுளுடைய அருளை நிறைவாய் பெற்றவர்களுக்கு கடவுளுடைய நேரம் சரியாக தெரியும். அதனால் தான் இன்று அம்மா என்று அனைவரும் நாம் அன்னை மரியாளிடம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு சின்ன பிள்ளையில் ஒரு குழந்தை பருவத்தில் எனக்கு அன்னை மரியாள் ஒரு அனுபவம் என்னுடைய அன்னை என்கிட்ட சொன்னாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது என்னுடைய விடுமுறை நாட்களில் எங்கள் போட்டு அப்போ ராமேஸ்வரத்தில் தொழில் கடன்ஸ். அப்போ ஒவ்வொரு நாளும் கடலுக்கு போயிட்டு வருவாங்க. நான் லீவு நாளில் அங்கே போகும்பொழுது சின்ன வத்தை இருக்கும், அதில் போய் போட்டுக்கு போகணும். போனால் எங்கள் அண்ணன் உட்கார்ந்துருந்தாங்க, எங்கள் அண்ணன் தான் டிரைவர். கையில் ஒரு 4-5 அந்த குண்டு இருக்கும்ல, தோட்டாவில் உள்ள உடஞ்ச துண்டுகளை வச்சு இப்படி கையில் வச்சுக்கிட்டு இப்படி விளாண்டுட்டு இருந்தாங்க. கூழாங்கல் பளிங்கிக்கல் விளாட்ற மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருந்துச்சு. நான் என்னண்ணே அப்படின்னு கேட்டேன். எங்கள் அண்ணன் சொல்லிச்சு, இன்னைக்கு தீபாவளி அப்படின்னு சொல்லிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நாங்கள் அங்கே போயிட்டு இருக்கும்போது நேவி, ஸ்ரீலங்கன் நேவி சரமாரியாக சுடுகிறார்கள். இப்போ எங்கள் அண்ணன் சொல்லிச்சு, 2 படகு வந்துட்டுது, எல்லா படகும் சிதறிட்டு எங்கள் அண்ணனும் இன்னொரு படகும் ஒன்றாக கொண்டு இருக்கிறார்கள். நேவி பக்கத்தில் அவ்வளவு நெருங்கி இருக்குது. எங்கள் அண்ணனுக்கு குழந்தை பருவத்தில் அன்னை மரியாள் மீது ஒரு அளவு கடந்த அன்பு. எங்கள் அம்மா எப்படி பார்ப்பாங்களோ அதே போல் இந்த தாய் என்னை பார்ப்பால், பராமரிப்பால், கடவுளிடம் பரிந்துரை செய்வது என்பது ஆழமான நம்பிக்கை. இன்று வரை ஜெபமாலை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, போட்டினுடைய ஸ்டேரிங்கிலேருந்து வர்ற அந்த செயினை கீழே பிடிச்சிக்கிட்டு போட்டு கீழே படுத்துட்டு ஆட்களெல்லாம் ஃப்ளாட்டாக படுக்க சொல்லிட்டு, ஒரு கையில் ஜெபமாலை, முன்னால் கேம்பஸ் வச்சுட்டு போட்டை ஃபுல் ஸ்பீடு வச்சுட்டு அதை அப்படியே சொல்லிட்டு ஜெபமாலை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். உமது திருவுளம் இருந்தால், நீர் கடவுளிடம் பரிந்துரை செய்தால், இன்று எங்களையும் என்னோடு இருக்கிறவர்களையும் விடுவியும் அப்படின்னு சொல்லி அன்னையரிடம் பரிந்துரை செய்து அவருடைய அப்படியே போட்டை செலுத்திட்டு வர்றாங்க. நேராக எங்கள் போட்டை துரத்திட்டு வந்த அந்த நேவியினுடைய கப்பல் அப்படியே முன்னாடி இப்படியே திரும்பி இன்னொரு போட்டு பக்கம் போயிடுச்சு. அந்த போட்டில் ஷூட்டிங் நடந்து ஒருத்தர் குண்டடி போட்டு அன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இவர்கள் எல்லோரும் அன்று காப்பாற்றப்பட்டார்கள். அதை சொல்லுகிற பொழுது அவருடைய அந்த நன்றி பெருக்கும் அந்த கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துச்சு. அது வரைக்கும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாப்புல. அப்போ அன்றிலிருந்து இன்று வரை நான் எப்போது தொழிலுக்கு போகிற பொழுது அவரோட போவேன், சும்மா போய் பார்ப்பேன் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பொழுதும் ஜெபமாலை செய்து கொண்டிருப்பாள். ஏனென்றால் நான் மனிதனுடைய முயற்சியிலே, மனிதனுடைய பலவீனத்திலே என் வாழ்க்கையை தொடுகிறேன். என்னை மீறிய சக்தி என்னுடைய கடவுள் இந்த அன்னை வழியாக பரிந்துரை செய்வது பொழுது எப்பொழுதுமே என்னை காப்பார். அது கடவுளுடைய திருவுளமாக இருந்திருந்தால், இன்று அவருடைய திட்டத்தில் நான் காப்பாற்றப்பட வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் அது எனக்கு உகந்ததாக இருக்கும் என்றால் கடவுள் என்னை கட்டாயம் காப்பார் என்ற நம்பிக்கை அவருடைய இருப்பதால் இன்றும் அவர்களையும் அவர் பிள்ளைகளையும் அன்று வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இங்கு கூடியிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அதே நம்பிக்கையில் தான் வந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அன்னை மரியாள் எப்பொழுது யாருக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து, ஒரு தாய்க்கு தெரியும்ல, 5 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா எந்த பிள்ளை பலவீனமாக இருக்கோ அந்த பிள்ளைக்கு தான் அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் குடும்பத்தில் பிரச்சனையாகவும் அமையும். மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, என்னையும் நீ தானே பெத்த அப்படின்னு கேட்பாங்க. சரி, ஆனால் ஒரு தாய்க்கு தெரியும் இந்த குழந்தைக்கு இதை கொடுத்தா தான். எங்கள் வீட்டில் என் அக்கா ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் 2 முட்டை 4 மீன் வைப்பாங்க, எங்களுக்கு 1 முட்டை 1 மீன் தான் வைப்பாங்க. ஏன்னு கேட்டால் அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் பின்னாடி அதை யோசித்து பார்க்குற பொழுது அன்னைக்கு அவங்க பலவீனமாக இருந்ததுனால தான் எங்கள் அம்மா இவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு உணரக்கூடிய ஆற்றல் இப்பொழுது கிடைச்ச அன்னைக்கு கிடைக்கல. அது நிறைய நேரத்தில் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் சில பிள்ளைங்கள்லாம் உணர மாட்டார்கள். அதே போல தான் அன்னை மரியாள், ஐயோ நான் கேட்ட உடனே இன்னைக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு சொன்னால் கிடைக்கல, அது கடவுளுடைய திருவுளம் அல்ல. அந்த நேரத்தில் அது கிடைக்கல அப்படின்னு நம்ம நினச்சதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா கடவுள் நம்மை அன்பு செய்யவில்லை என்ற அர்த்தம் அல்ல. கடவுள் காத்திருக்கிறார், அவர் அதைவிட அளப்பரிய திட்டம் ஒன்று ஐத்திருக்கிறார் என்பதை அன்னை மரியாள் நமக்கு சுட்டு காட்டுகிறார். எனவே இன்றைய நாளிலே இந்த பலியிலே அன்னை மரியாள் வழியாக இந்த பலியிலே முழுவதுமாக பங்கெடுப்போம். கடவுளிடம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு இன்னைக்கு கேட்க வேணாம். இன்னைக்கு கடவுளே உமது திருவுளம் என்றால் எனக்கு எல்லாவற்றையும் நடத்தி காட்டும், உனக்கு தெரியும் உன் பிள்ளைக்கு எது நல்லதுன்னு சொல்லி அதை நீர் எனக்கு நடத்து காட்டும் சொல்லி நற்கருணை பலி
ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது, அது அருள் பொழிவு செய்யப்படுகிற பொழுது தூய ஆவியான் நம்மிலும் இறங்க வேண்டும் என்று சிறப்பாக வேண்டுவோம். அன்னை மரியாளுக்காக ப்ரொசஷன் எடுக்கிற பொழுது அந்த ப்ரொசஷனும் அதுக்கடுத்து நற்கரணை ஆராதலும், அன்னையே கடவுளுடைய திருவுளத்தை என்னவென்று பெற்று அதை எனக்கு வெளிப்படுத்துங்கள் அம்மா என்று அந்த ப்ரொசஷனை வேண்டுங்கள். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களாக கடவுளை பார்த்திலே எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் உமது திருமகனின் திருக்கரங்களை எந்நாளும் பற்றி கொண்டு நடக்கவும், அவரது வழியில் எந்நாளும் இறை மக்களை வழி நடத்தவும் அருள் தர வேண்டுமென்று மயிலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாட்டு தலைவர்கள், மக்கள் பணியாளர்கள், அதிகாரம் கொண்டிருப்போர் ஆகிய அனைவரும் உண்மையான மக்கள் பணியாளர்களாக தன்னலமின்றி பணியாற்ற நல்லாசி தந்து உதவிட வேண்டுமென்று மயிலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை வழியாக எங்கள் மத்தியில் வாழும் இறைமகன் இயேசுவே, நாங்கள் உமது அன்பின் கட்டளைகளை கடைபிடித்து நிறை வாழ்வு தரும் உணவாகிய உமது சதையையும் இரத்தத்தையும் நீர் எமக்கு அளித்த உன்னத கொடை என்பதை உணர்ந்து அந்த அன்பை எமக்கு அடுத்திருப்பவரிடம் பகிர்ந்து இணைந்து வாழ வழி நடத்திடுமாறு மயிலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் உறைவிடமான இறைவா, அரசு பொது தேர்வினை எழுத இருக்கும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் உடல் நலத்தையும் அளித்து சிறப்பாக தேர்வினை எழுதி வெற்றி பெற வேண்டி மயிலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகை மனிதனுக்காக படைத்த இறைவா, நீர் படைத்த வளங்கள் நிறைந்த உலகில் வாழ்வது கொஞ்ச காலம்தான் என்பதை உணர்ந்து பேராசையால் தானே எல்லாவற்றையும் அனுபவிக்காமல் உலகின் இயற்கை செல்வங்களை வருங்கால தலைமுறையினருக்கு விட்டு கொடுத்து வாழவும் இவற்றின் வளங்களை பாதுகாப்புடன் வைத்துக்கொள்ள நல்ல ஞானத்தை தர வேண்டி மயிலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அருளும் இரக்கமும் நிறைந்த இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உமது பாதத்திலே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திருக்கிற எண்ணங்களையும் ஏக்கங்களையும் கொட்டி தீர்த்திருக்கிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் எண்ணங்களை அறியவராயிருக்கிறீர். அவற்றை நீரே ஏற்று தக்க காலத்திலே தகுந்த பலனை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில்
சகோதர சகோதரி, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான இறைவா, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டி நிற்கின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையா எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் ஆளுமையான குருவாகிய அவர் நிலையான வழிமுறை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பழி பொருளாக முதல் தம்மை எமக்கு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பழி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் திடம் அடைகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்தின திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்படுகின்றோம். ஆகவே தூதரதிதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வான் படையில் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. இந்த அப்பமும் ரசமும் ஆவியானரால் அவருடைய உடலும் இரத்தமுமாக மாற்றமடைகிற இந்த வேளையில் கைகளை குவித்து முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து வேண்டுவோம். நம்முடைய தேவைகள், எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் கடவுள் பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுவோம். அப்பமும் ரசம் அவருடைய உடலும் இரத்தமுமாக மாற்றம் பெறுவது போல நம்முடைய வாழ்வும் மாற்றம் பெறவும்
கடவுளுக்கு ஏற்றதாக அமையவும் இந்த பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். தந்தையே, உமது பாதத்தில் இங்கு கூடியிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். இவர் உள்ளங்களில் சொல்ல முடியாத எண்ணங்களையும் இயக்கங்களையும் நீரே உமது ஒளியாக மாற்றி அவற்றை உமது திருவுளத்திற்கு ஏற்றபடி அவளுக்கு நிறைந்த ஆசிரையும் அருளையும் கொடுத்து வழி நடத்தியலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகனேசு கற்று தந்தவாறு இறை தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அருளும் அன்பும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து வாழ்வழிக்கக்கூடியவர். இவரை நம்பி இந்த திருவிருந்திற்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய 2ஆம் சனிக்கிழமை திருமயிலை அன்னையின் வணக்க நாளில் வழிபாட்டு நிகழ்வுகளுக்கு தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிற அருட்தந்தை மரியான் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் இதயமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை அவர்கள் சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்தவர். தற்போது மாதா தொலைக்காட்சியில் சமூக ஊடகத்துறை பொது மேலாளராக பணி செய்து வருகிறார். தந்தை அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுக்களும். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்த புனித அந்தோனியார் வட்டம், இந்த வட்டத்தில் உள்ள ஆரோக்கிய மாதா மற்றும் இரகசிய ரோஜா மாதா அன்பியங்களின் பொறுப்பாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 8ஆம் நாள் திருமயிலை அன்னையினுடைய வணக்க நாள். அன்றைய வழிபாட்டை சிறப்பிக்க இருப்பவர்கள் புனித சின்னப்பர் வட்டம், இந்த வட்டத்தில் உள்ள ஜென்மராக்கினி மாதா மற்றும் மலைமலை மாதா அன்பிய பொறுப்பாளர்கள் இறைமக்கள். இன்றைய திருவழிபாட்டிற்கு உதவி செய்த வேதியர், பாடகர் குழுவினர், பீடப் பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், பீடம் மற்றும் அலங்காரம் செய்தவர்கள், திருத்தல பணியாளர்கள், இருக்கைகளை அமைத்தவர்கள், பங்கு மக்கள் மற்றும் திருமயிலை அன்னையின் பக்தர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகள். திருப்பலி முடிந்ததும் அன்னையின் தேர்பவனியும் அதனை தொடர்ந்து குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். இறுதி மன்றாட்டுக்காக ஆசீருக்காக எழுந்து நிற்போம். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டி நிற்கின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. இறைவனி நிறைந்த ஆசி பெற்ற மக்களாய் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவன் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும்
இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மான்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் உள்ள விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் உம் திருமுன் இருக்கும் புனித அன்னை மரியா வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரும் மகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்று உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வாதம் பெற்றவரே. புனித மரியும் இறைவனின் தாயே, எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியும் இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்ம தாயாம் அன்னையை கரங்களை உயர்த்தி நாம் புகழ்வோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அன்பானவர்களே, முதலில் பலிப்பீட சிறுவர்கள் முன் செல்ல நாம் அனைவரும் இந்த பவனியில் வரிசையில் செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்ற பவனியாக மன்றாட்டு மாலைகளை ஜெபித்துக் கொண்டு அன்னைக்கு பாடல்களை பாடிக்கொண்டு பக்தியாக நாம் இந்த பவனியில் செல்வோம். இறுதியாக அன்னையின் தேரை நாம் பவனியாக கொண்டு வருவோம். மயிலை நகரின் தாய் நீயே, மாபெரும் இயேசுவின் தாய் நீயே. மயிலை நகரின் தாய் நீயே, மாபெரும் இயேசுவின் தாய் நீயே. பிள்ளைகள் நாங்கள் ஓடி வந்தோம், பரிவுடன் எம்மை அணைத்துக் கொள்வாய், பரிவுடன் எம்மை அணைத்துக் கொள்வாய். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. கருணையின் வடிவாக, கலங்கரை விளக்காக, அன்பின் சுடராக, அருளின் நிறைவாக, இருளில் ஒளியென வழியில் துணையென, இருளில் ஒளியென வழியில் துணையென எமை நடத்தும் தாய் நீயே, என்றென்றும் தாய் நீயே. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை படைத்த பராமரிக்கின்ற விண்ணக தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கருணையோடு எங்களை மீட்க வந்த சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் துணையாளரான தூய ஆவியான் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மையும் தூய்மையும் வல்லமையும் நிறைந்த மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இறைவனின் தாயே எங்கள் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழகோவியமாய் வீற்றிருக்கும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்னிறமாய் காட்சி தரும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மங்காத பேரொளியாய் மயிலையிலே குடியிருக்கும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் ஊற்றாய் அமர்ந்திருக்கும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழகான தோற்றமும் உருக்கமுமான முகமும் கொண்ட புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதரவற்றவர்களுக்கு நம்பிக்கையும் அடைக்கலமும் தரும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களுக்கு வழிகாட்டியான புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னைக்குரிய உமது அரவணைப்பை உணர வைக்கும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் துயரத்தில் ஆறுதலும் உற்ற துணையுமான புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் முன்னோர்களால் உரிமையோடு போற்றி வணங்கப்பட்ட புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களில் சமாதானமும் அன்பும் நிலை பெற்று விளங்க காரணமான புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர் அனைவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட காரணமான புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மயிலையிலே வீட்டிருந்து எல்லா மத மக்களுக்கும் இயேசுவை பகிர்ந்தளிக்கும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோய்களை நீக்கி நற்சுகம் அளிக்கும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் விருப்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொண்ட புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடுலக வரங்களை தாங்கி வாரி வழங்கிட தயங்காத புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அரும் செயல்களை எண்ணி தியானிக்கும் கோலத்தில் அமர்ந்திருக்கும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் பாடுகளை எங்களுக்கு நினைவூட்டும் விதமாய் உருக்கமான தோற்றம் கொண்ட புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரு கரங்கள் இணைத்தவளாய் இறைவனோடு எங்களை இணைக்க இடைவிடாது மன்றாடும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பின் அணிகலனாய் இருந்து கற்புக்கு களங்கம் வராமல் காத்திடும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியின் உருவாக பரிவின் நூற்றாக உறவின் சின்னமாக உலகின் விடியலாக காலை கதிரென சோலை நிழலின் காலை கதிரென சோலை நிழலின் எமை தீற்றும் தாய் நீ என்றென்றும் தாய் நீ அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க. உமது அன்பில் வாழும் மக்களை இன்றளவும் எல்லா இயற்கை சீற்றத்தினின்று காத்து வரும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை அதிகம் நேசித்த புனித தோமையாருக்கு ஆன்மீக பலமாய் இருந்த புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரின் கல்லறை அருகே கனிவோடு காட்சி தரும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்தியாவின் அப்போஸ்தலரான புனித தோமையாரின் கல்லறைக்கும் ஆலயத்திற்கும் பெருமை சேர்க்கும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரின் ஜெபத்துக்கும் செவிமடுத்த புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாத்தானை வெற்றி கொள்ள புனித சவேரியாருக்கு சக்தியை பெற்றுத்தந்த புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கருணை வடிவாக கலங்கரை விளக்காக அன்பின் சுடராக அருளின் நிறைவாக இருளில் ஒளியென வழியில் துணையென இருளில் ஒளியென வழியில் துணையென என்னை நடத்தும் தாய் நீ
சவேரியாரின் இறைப்பணி தாகத்திற்கும் ஊற்றான புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சென்னை மயிலை மறை மாவட்டத்தின் பாதுகாவலியான புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பக்தர்களுக்காக இடைவிடாது இறைவனை மன்றாடும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அண்டி வருவோரை நல்வழி நடத்தும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பில்லி சூனியம் போன்ற தீய ஆவியின் கட்டுகளில் இருந்து விடுதலை தரும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் எல்லோருக்கும் அன்னையே, இறைவனின் தாயே, எங்கள் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. அம்மா, எங்கள் மயிலை தாயே, அளவற்ற கருணையும் அன்பும் பரிவும் கொண்டவளே, உமது அன்பை நாங்கள் அறியவும், உமது பரிந்துரையை நாங்கள் உணரவும், உமது திருமகன் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்கவும் உதவி புரியும். இதனால் நாங்கள் தீய வழிகளை விட்டு விலகி விண்ணக நலன்களை அபரிவிதமாய் பெற்று மகிழ்ந்து வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியும் இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நற்கருணை எழுந்தேற்றம் செய்து நாம் இப்பொழுது நற்கருணை ஆராதனையை துவங்குவோம். நற்கருணையிலே உயிருள்ள பிரசன்னத்தில் வீற்றிருக்கும் கடவுளை உற்று நோக்கி பார்ப்போம். வாழ்வின் பல்வேறு நிலைகளிலே நம்மை வழி நடத்தி, நம்மை பண்படுத்தி வழிகாட்டி கொண்டிருக்கிற அந்த மாபெரும் தெய்வத்தை உற்று நோக்குவோம். ஒவ்வொரு நாளும் பல்வேறு வழிகளிலே நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இதோடு வாழ்வு முடிந்து விடுமோ, இனி எதுவும் நடைபெறாதோ என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிற பொழுது பல்வேறு நபர்கள் வழியாக பல்வேறு நிலைகளிலே வழி நடத்தி கொண்டிருக்கிற அதே இறைவன் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்கள் பாவங்களுக்கும் அப்பால் மாபெரும் இரக்கத்தோடு நாம் அவர் பாதத்திலே அமர்ந்து, நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவர், என்னை குணமாக்கும். நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவர், எனக்கு வழிகாட்டும். நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவர், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடும். நான் உம்மையே நம்பி வருகிறேன், எனக்கு அருளை கொடும் என்று நமக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த இறைவனை உற்று நோக்குவோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் பாதத்திலே கண்களை மூடி எடுத்து கூறுவோம். ஆராதனை பாடல் வழியாக அவற்றை புகழ்ந்து அவரை ஏறெடுத்து பார்ப்போம்.
ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. நற்கருணையிலே பிரசன்னமாயிருக்கிற நம் தெய்வீக கடவுளை உற்று நோக்குவோம். உயிருள்ள இறைவன், ஆற்றல் உள்ள இறைவன், சக்தி உள்ள இறைவன் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவரை தேடி வந்து கண்ணீரோடு அவர் பாதத்திலே வேண்டுகிற எல்லா மக்களையும் உற்று நோக்கிற யாவருக்கும் தமது திருவுளப்படி நலன்களையும் அருளையும் நிறைவாக பொழிந்து கொண்டிருக்கிற கடவுள் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். வார்த்தையான இறைவன் நம் மத்தியிலே குடிகொண்டிருக்கிறார். நம் நாவில் அவர் வார்த்தையை வைத்திருக்கிறார். நாம் நினைக்கின்ற சிந்தனையிலே அவர் வார்த்தையாக இருக்கிறார். கடவுள் எனக்கு இதை அருளுவார் என்று நம்பி அவர் பாதத்திலே மண்டியிடுகிற எல்லா மக்களும் தங்கள் வாழ்வை கண்டுகொள்கிறார்கள் என்பதை நாம் விழியத்திலே பார்க்கிறோம். இதோ இந்த நேரத்திலே கடவுளே, நீர் படைத்து என்னை இந்த உலகிற்கு அனுப்பி இருக்கிறீர். எனக்கான திட்டத்தை நீர் வைத்திருக்கிறீர். அந்த திட்டத்தை அறிய செய்யும் கடவுளே என்று அவரிடம் கேட்போம். என்னை அழைத்த கடவுள், வாக்குமாறாத கடவுளே, என் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற கடவுளே, என்னை ஆசீர்வதியும், என்னை வழி நடத்தியலும், என் வாழ்வை மீண்டுமாய் புதுப்பித்து கட்டி எழுப்பும் என்று அவர் பாதத்திலே கேட்போம். வாழ்வை இழந்து விட்டோம் என்று எத்தனையோ பேர் செல்கிற பொழுது, நான் என் கடவுளை நம்பியிருக்கிறேன், அவன் என்னை உயர்த்துவார் என்று அவரை பற்று கொண்ட பல்வேறு மக்கள் கடவுளை தங்கள் வாழ்வில் அவருடைய அருளையும் ஆற்றலையும் கண்டு கொண்டிருக்கிறார்கள். இதோ பிரசன்னத்திலே, நற்கருணை பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற நாமும், ஆண்டவரே, உம்மையன்றி வேறு யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீர் இறங்கினால், உமது அருளும் இரக்கும் மத்தியிலே பிரசன்னமானால் என் வாழ்வும் மாறும் ஆண்டவரே என்று அவர் பாதத்திலே கேட்போம். நம்முடைய படிக்கிற குழந்தைகளை அர்ப்பணித்து வேண்டுவோம். பல்வேறு நிலைகளிலே அவர்கள் முயற்சிகள் ஒவ்வொன்றையும் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து கேட்போம். அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற பல்வேறு திறமைகளும் சக்திகளும் முழுவதுமாக இந்த உலகிலே பயன்பட கடவுள் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்றும், அவருடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக நம்முடைய உழைப்பை நிறைவாக கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் கடவுளிடம் அர்ப்பணித்து வேண்டுவோம். நோயினால் பல்வேறு நிலையை கஷ்டப்பட்டு மருத்துவர்களுடைய ஆராய்ச்சியிலே என்ன நடக்குமோ என்னவென்று தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும், மருத்துவமனையிலே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அட்மிஷன் பண்ணப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைத்து பார்ப்போம். இன்னும் பல்வேறு நிலைகளை நோயினாலும் உடல் வாதைகளாலும் ஆடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் அர்ப்பணித்து வேண்டுவோம். நமது இல்லங்களிலே, நமது உறவுகளில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் நமது மனக்கண் முன் கொண்டு வந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நற்கருணை பிரசன்னத்திலே அர்ப்பணித்து வேண்டுவோம். கடவுள் தாமே தம் தெய்வீக ஆற்றலாலும் சக்திகளாலும் இந்த நேரத்தில் அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்று அவர்களை ஒவ்வொருவருக்காக வேண்டுவோம்.
இன்னும் வாழ்வின் பல்வேறு நிலைகளிலே நம்முடைய குடும்பத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, எந்தெந்த நிலைகளிலே நம் குடும்பத்தினுடைய சமாதானமும் நம்முடைய குடும்பத்தின் நிம்மதியெல்லாம் கெட்டு போகிறதோ அவற்றை எல்லாம் கடவுள் பாதத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே இவற்றை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கும் ஆண்டவரே, எமது நம்பிக்கையை அதிகப்படுத்தும் ஆண்டவரே, நீர் நினைத்தால் உமது பிரசன்னம் எம்மிலே வந்தால் எல்லாம் நலம் பெறும் ஆண்டவரே என்று கடவுள் பாதத்தில் அர்ப்பணித்து வேண்டுவோம். கடவுள் தமக்கென்று ஒரு திருத்தம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அறியக்கூடிய பாக்கியம் நமக்கு வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். இறைமகன் இயேசு கூட கடவுளுடைய காலத்திற்காக, நேரத்திற்காக காத்திருந்தார். 30 ஆண்டுகள் நான் தயாரித்த பொழுதுதான் தன்னுடைய பணி வாழ்வை தொடங்கினார். ஆக கடவுளுடைய பிரசனமும் ஆற்றலும் அவர்களை நிலைவாக தங்கி நமக்கு மீட்பை கொடுத்தார். அந்த இறைவன் நம் மத்தியிலே பிரசனமாயிருக்கிறார். ஊழியத்தில் ஒவ்வொரு நபர்களும் கடவுளுடைய திருவுளத்திற்காக காத்திருந்தார்கள். கடவுளுடைய ஆசீரும் அருளும் அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. கடவுளுடைய வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் கடவுளுடைய நேரம் வருகிற பொழுதுதான் அது நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் ஊழியத்திலே வாசிக்கிறோம். கடவுளே, என் வாழ்விலே இத்தனை கொடுமைகள், இத்தனை வேதனை, இத்தனை பிரச்சனையின் மத்தியிலே உமது நேரத்தை நான் அறிந்து அதன்படி நீர் எனக்கு ஆசி வழங்குவீர் என்ற நம்பிக்கையோடு என் வாழ்க்கையை அமைக்க எனக்கு அருள் தாரும் என்று நாம் ஒவ்வொருவரும் கடவுள் பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுவோம். நம்முடைய கைகளை நம்மோடு நெஞ்சோடு அணைத்து கொண்டு நற்கருணையின் ஆதரவு முன்னிலையிலே முழங்கால் படியிட்டு உருக்கமாக கண்ணீரோடு அவர் பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டும். எதெல்லாம் நம்முடைய மனதை மிகவும் பாதித்து கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் நம்முடைய குடும்ப உறவுகளை மிகவும் பாதித்து கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் நம்முடைய அன்றன்றாட வாழ்வை தடுத்து கொண்டிருக்கிறதோ, அவை எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, மனிதனுடைய முயற்சியினால், என்னுடைய பலத்தினால் எதுவும் ஆகாது ஆண்டவரே. ஆனால் நீர் நினைத்தால் எல்லாம் என் வாழ்வில் நிறைவேறும் ஆண்டவரே என்று அவரிடம் சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறேன், உமக்கும் எனக்கு மட்டுமே இது தெரியும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என்னை வளப்படுத்தும், என் வாழ்வை புதுப்பித்து தாரும் ஆண்டவரே என்று ஒரு பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுவோம். கடவுள் அருளும் இரக்கம் நிறைந்த இறைவன் வரலாற்றிலே பல்வேறு நபர்களை, தன்னை தேடி வந்த நபர்களை, உம்மால் மட்டும் கூடும் என்று சொல்லி வந்த அனைவரையும் ஆசீர்வதித்த கடவுள், உயிருள்ள கடவுள் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். நாம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். நம்பிக்கையோடு நம்முடைய கண்ணீரையும் கவலைகளையும் எடுத்து கூறுவோம். அமைதியாக உள்ளத்தின் ஆழத்திலே நம்மை தொந்தரவு செய்கின்ற, உள்ளத்தின் ஆழத்திலே நம்முடைய அமைதியை கெடுத்து கொண்டிருக்கிற நாம் மேற்கொண்ட வழிகளையும் வேதனைகளையும் அவர் பாதத்திலே இன்று இப்பொழுது நீர் அவற்றை ஆசீர்வதியும், தொட்டு குணப்படுத்தும், மாற்றி அமையும், அவற்றை ஏற்றுக்கொள்ள, அவற்றை புரிந்து கொள்ள அதற்கான வழிகாட்டுதலை என காண்பியும் என்று அவர் பாதத்திலே வேண்டுவோம். நமக்கு ஆசிரையும் அருளையும் கொடுத்து நம்மை வழிகெடுத்துற கடவுளை மாண்புயர் கீதம் பாடி புகழ்வோம். என்றுமே உண்டா
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு வெற்று சென்றீர். உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை என்றும் கண்டுணர எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சுமந்த கண்ணி தாயே